ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்டு போகிறோம். சரிங்களா? நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்புறது தான் எங்களோட நோக்கமே. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வேறு பஜார் லீவு. ஏன்னா வந்து குடியரசு தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து லீவ் விட்றாங்க. பஜார் கடை வந்து பஜாரில் வந்து எந்த கடையும் திறந்துருக்காது. ஸோ நீங்கள் அது இது கடைக்கு எந்த பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக பஜார் வர வேணாம். ஏன்னா இங்கே புரோக்கருங்கெலாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாத ஆளுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துட்டு நீங்கள் வந்து மண்டே வாங்க, மண்டே கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம போடுற மொபைல் ஏதாவது வேணும்னா கூட கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருந்துச்சுன்னா தரோம், இல்லைன்னா இருக்குது என்னன்றதை சொல்கிறோம். சரியா? ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் நான் ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டேன். ஸோ எடுப்பேன், மிஸ் கால் பார்த்துட்டா திரும்ப கால் பண்ணுவேன். சரியா? நம்ம கால் பண்ணுவோம். நீங்கள் ஏன்னா அவசரப்படாதீங்க. சில கால்லாம் நம்ம வந்து உடனே எடுக்க முடியல. கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ பண்ணலன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் திரும்ப கால் பண்ணுறேன். அந்த நேரம் நீங்கள் எடுக்கலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான் இது. ரெட்மியில் வந்து பழைய மாடலு ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இது. ஸோ வெறும் 3500 தான் போட்டிருக்கேன். ஸோ இது செம்ம ரேட் தான். 8128 ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இது. சரியா? 8GB ரேமு 128. கேமராலாம் நல்லாயிருக்கும் பாஸ். இது மொபைல் ஒரிஜினல் டிஸ்பிளேலாம் எதுவும் மாற்றலை. சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ அதுதான் இதோட இஷ்யூ. மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. 3500 இந்த மொபைல் தாராளமாக வாங்கலாம். இதே மொபைல் கண்ணாடி உடையாமல் இதுவே நல்லா தான் இருக்குது. கண்ணாடி உடையாமல் இருந்திருந்தால் இங்கே பஜாரில் வந்து 8000 விற்கிறான், 7500 விற்கிறான். 3500 எங்கே இருக்குது, 7500 எங்கே இருக்குது? ஸோ இதை நீங்கள் வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கலாம், 4500 விற்கலாம். அது உங்களோட திறமை. நாங்கள் வெறும் 3500 தான் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் T2 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. விவோ T2 ப்ரோ 5G மொபைல் தான் இது. இதில் வந்து ஒரு பிளாக் டாட் இருக்குது. 8256 8GB ரேமு 256. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 9500. ஸோ இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், நான் மறந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ இல்லாட்டா இது இன்றைக்கி விற்றுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். 8256 இந்த பிளாக் டாட் தான். ஸோ இந்த மாதிரி பிளாக் டாட்லாம் வந்து சடனாக உங்கள் மொபைல் ஃபுல்லாக கருப்பு வராது. கருப்பாகிறதுக்கே எப்படி பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாகிறதுக்கே சில சமயம் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகும். அவ்வளோ சீக்கிரம் வராது. நீங்கள் ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா வரவே வராது. இதோட விலை வந்து 9500. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlus 7T இது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 7500, 8256. இதில் இந்த ஆன் ஆஃப் பட்டன் டைட்டாக இருக்குது. மற்றபடி மொபைல் நல்லா இருக்குது. 8GB ரேமு 256. அது மட்டும்தான் இஷ்யூவே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லை. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7500. பஜாரில் வந்து 9 ரூபா விற்கிறாங்க. நாங்கள் வெறும் 8256 வந்து 256 GB உள்ளது. ஸோ இதை வெறும் 7500 தான் விற்கிறேன். ரெட்மி K50i வந்து 13500 சொல்லி கொடுத்தாங்க, விற்கலை. சரியா? இது நேற்றே நம்ம போட்டிருந்தோம் வீடியோவில். இது OnePlus 9R பேக் டோர் உடஞ்சது 10000 11,000 போட்டிருக்காப்புல. ஒன்லி மொபைலு, டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். ஸோ பில்லு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பில்லு கூட இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000, 11,000 ருபீஸு. பாக்ஸு மொபைல் தான். இது வந்து MI 14 சொல்லிட்டு சிவி வந்து எவ்வளோ தெரியுமா? 24,500 போட்டிருக்காரு. 8128 8256 இது. இருங்க ஒரு நிமிஷம். ஆமாம், 8GB ரேமு 256. வாரண்டி மொபைல் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. இதோட ப்ரைஸ் 24,500.
500, அதாவது 24,500. ஸோ நத்திங்கில் வந்து என்கிட்ட உள்ள இந்த கருப்பு ஃபோன் விற்றுருச்சு. இது இப்போ தான் ஆல்ரெடி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டோம். இது விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டோம், 17,000 தான் போட்டோம். 8256, இன்னும் 9 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ இதை ஒருத்தர் வாங்கியிருக்காப்புல, சரியா, அதனால் அது முடிஞ்சிருச்சு. இது வந்து விற்கலை, இதுவும் அதே தான், நத்திங்கில் 2A, நத்திங் 2A ஒன்று விற்றாச்சு. இது சரியா, அது முடிஞ்சிருச்சு, விட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து 2A தான் இதோட விலை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 12GB ரேமு, 256, ஒயிட் கலரு, 19,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து 4 மாதம் வாரண்டி இருக்குது. 4 மாதம் பீஸ்னே சொல்ல முடியாது, புதுசாக இருக்குது. விலை வந்து உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், 19,000, 19,000. இதை இதுக்குள்ளே மாட்டி விடு, பாக்ஸ்குள்ளேயே வச்சு விட்டு. இது யார் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டோமா? என்ன சொல்கிறேன், வீடியோ போடும்போதே பேசிட்டோம் பாருங்க. ஆமாம், 15,000 இது 15,000 இதை நம்ம போடுறதே தவறு. ஆமாம், இன்னைக்கு லாபம் என்னென்ன அட்வான்ஸாக வந்திருக்கு, இன்னும் பழைய மாதிரியே இருக்குது. இல்லை நல்லா இருக்குது, இதை ஓப்பன் பண்ணா நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ரைட். மார்க்கெட் ரேட்டுன்னு ஒன்று இருக்குல்லப்பா, 15,000 போட்டால் யாராவது திட்ட மாட்டாங்களா? அப்பா சும்மாவே நம்மளை காரி காரி ஒழுகுறானுங்க. நல்ல ரேட்டு போட்டாலே ஓப்போ ரெனோ 7 ப்ரோ 5G மொபைலு. வாங்கண்ணா, குட் நைட். ஓப்போ என்ன மாடல்ப்பா இது? ஓப்போ ரெனோ 7 ப்ரோ 5G மொபைலு. என்ன ஜிபி ரேமு? அதில் பாக்ஸில் போட்டிருக்கும் பாரு, பின்னாடி போட்டிருக்கா, முன்னாடி பின்னாடி. 8256 பாரு, 15,000. 12,256. சரியா, இது என்னன்றது நம்ம ஃபைனலாக நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு நான் வரமாட்டேன், திங்கட்கிழமை தெரிஞ்சிடும். இது நல்ல ரேட்டு தான் பஸ். இது தம்பி இங்கேயே ஹோல்சேல் கடைக்காரனே எடுத்துக்கிறேன்னா 20,500. அதாவது விவோ V40e ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. சரியா, வாங்கி இன்னும் வந்து 9 மாதம் வாரண்டி, 10 மாதமா, 10-11 மாதம் வாரண்டி இருக்கு. 20,500, 20,500. சரியா, ரொம்ப கம்மியான விலை. சரியா, பார்த்துக்கங்க. உங்களுக்கு ரேட் வந்து வெறும் 20,500 தான் சொல்லி கொடுக்குறோம். இது இந்த T2 ப்ரோக்குள்ளது, நம்ம இப்போ போட்டோம்ல அதுக்குள்ளே பாக்ஸு. இது 6,000 நார்சோ. இது ஒருத்தர் வாங்கினாப்புல, ஆளையே காணும், என்ன ஆச்சுன்னு தெரில. இது வந்து சாம்சங் கேலக்ஸி A23 5G மொபைலு, 6,128. ₹9,000, 9,000 ருபீஸு. இது ஐஃபோன் ஒருத்தர், இது அவர் அது பேசலை அவருக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவர் திரும்ப கூப்பிட்றேன்னாரு, ஆளையே கூப்பிடவே இல்லை. இது வித்தாச்சாவா? ஓப்போ ரெனோ 12 ப்ரோ. இல்லை, இது எப்போ போட்டோம்? இது அவர் கொடுத்தார்ல, அந்த டெய்லி நமக்கு நிறைய ஜாமான் வாங்க வரல, அப்போ ரொம்ப நேரமாக நின்று செக் பண்ணிட்டு போவார்ல அவர். ஆமாங்க, அவருப்பா டவுசர் போட்டு வருவார், அவர் தானே? ஓகே. ஓப்போ ரெனோ 12 ப்ரோ 5G மொபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா 12,256, 24,500 சொல்லி கொடுத்துருக்காப்புல. 10 நாளில் ஆன பீஸு. ஒரு மொபைலை ஒரு மனுஷன் வாங்கி 10 நாளில் ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா அப்போ 11 மாதத்துக்கு மேலே வாரண்டி இருக்குது. ஸோ மொபைல் நல்ல தெளிவாக இருக்குது. ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள். 24,500. இது வெறும் டப்பா. இது வந்து நல்ல மொபைல் பஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட 2-3 பேர் பேசினாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த ப்ளூ கலர் நேற்று ஒன்று போட்டோம்ல, 22,000 ஐஃபோன் 13, அது விற்றுட்டோம் நாங்கள். அது இன்றைக்கி ஒரு பையன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். சரியா, இது வந்து 25,500. 13 தான் இப்போ இருக்கிறதுலே நம்மக்கிட்ட கம்மியான விலை. பேட்ரி ஹெல்த் 86, 128GB. மொபைல் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கங்க. நல்ல நீட் கண்டிஷனு, தெளிவாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு தெளிவான மொபைல் நமக்கு வராது. விலை வந்து பார்த்திங்கன்னா சரியான விலை 25,500, 25,500. மோட்டோ G5 அப்படின்னு ஒரு மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா 7,500 போட்டிருந்தாப்புல. 7,000
பாக் 7000 5G மொபைலு சரியா 6128. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா. டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கோடு வருது, ஆன் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன், சார்ஜ் இல்லை. சரி விடுங்க, இதெல்லாம் நம்ம நேற்றே போட்டோம்ல. 12256 விலை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சொல்லிடுறேன் 31,000 கம்மியாக இருக்குது எங்களுக்கு. மொபைல் கம்மியாக இருக்கிறது தான் எங்களுக்கே பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்களுக்கு விற்கிறது வந்து 50 பவுன் விற்க போகிறதில்ல, கண்டிப்பாக 10 பவுன் விற்றுரும். ஸோ அது நாங்கள் போடும்போதே விற்றுரும். தேவையில்லாமல் அடுக்கி வச்சு நானும் தொண்டை தண்ணியை போக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக போட்டு போகிறேன். ஏன்னா நாளைக்கு வேறு லீவ் இல்லை நம்ம, அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. ஸோ இது வந்து மோட்டோவில் வந்து என்ன மாடல்ப்பா இது, இதெல்லாம் விற்கலைங்க. இதெல்லாம் ஆமாம் கொடுக்கவா, என்னாச்சு இந்த புடி. ஸோ மோட்டோவில் G73 இன்னைக்கு கூட ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் மெசேஜ், நான் சரியாக பார்க்கல. 5G மொபைலு விலை வந்து 7000 தான் போட்டிருக்காப்புல. ஸோ நமக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். மெசேஜ் வந்து நம்ம சில நேரம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டோம். 7000 இது. இது ஜிபி வந்து 8128ன்னு நினைக்கிறேன், இல்லை 6128 இருக்கும். அப்பா ஒரே ஸ்மெல்லாக இருக்குப்பா அந்த கார்பரேஷன் அந்த இதில், இந்த அந்த காவை அது சரி பண்ணுப்பா. இல்லை ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட பேசணுமா? அங்கே அந்த இது இருக்குது பார்த்தியா, இந்த இது சஸ்பெண்ட் இருக்குல்லப்பா, அதில் பயங்கர, நீ போய் நின்று பாரு. வேலை வந்து நம்ம வேலை இல்லை, நீ கார்பரேஷன் தானே? ஆமாம். சரி சாலை பனி, மலேரியா பனி, பூங்கா பனி, புரியுது. இது வந்து நான் குப்பை இந்த எவ்வளோ குப்பை இருந்தாலும் ஸ்மெல் வருது மாமே, நான் இங்கே உட்கார முடியல. உன்னால் நான் நோயாயிருவேன் போல இருக்கேன். அது கொஞ்சம் என்னன்னு பார்த்து செய்யு, சிரிக்காத. அது கச்சில எதுனா இருந்ததுன்னா பயங்கர ஸ்மெல்லாக இருக்கு. நிற்க இங்கே உனக்கு தெரியுதா இல்லையா? திடீர்னு குபு குபுன்னு அடிக்கும். அந்த மாதிரி அடிச்சதுன்னா எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. எதுக்கு அந்த கேஸ் எல்லாம் வந்து உள்ள சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அடிப்படும். அடிப்படும் நல்லதுன்னு சொல்கிற, நான் சாகுறது உனக்கு நல்லதா? என்னப்பா நீ ஸ்மெல் வருதுப்பா. அது சேகர் பாபு போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. உனக்கே தெரியும், நான் சொல்லக்கூடாது. இப்படி இல்லை, நான் எதாக இருந்தாலும் ஐயோ வீடியோ போடுறதே மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 12ங்க. இது வீணா போனவன், அவனை உட்கார விடாதரா. அவனை கொடுக்காத, போட்டு விட்டியா? ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பிடிச்சி கொடுத்து ரிவிட் அடிச்சு விட்டோம். எவ்வளோ திமிரு பத்தியா அவனுங்களுக்கு. இது வந்து iPhone 12ங்க. இது 128 128. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 20,000. பேட்ரி ஹெல்த் எவ்வளோப்பா இது? ஆனால் கலர் சூப்பராக இருக்குது. 77 இது. இது OnePlus 8. இது 7,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இது என்ன மாடல் சாம்சங்கில்? இதுதான் ஒரு பையன் கேட்டிருக்கான்ப்பா. ஐயோ மறந்தே போயிட்டேன். இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருந்தான், வருவானா என்னன்னு தெரியல, நாளைக்கு பார்ப்போம். 6,300 இது. F34 இல்லைப்பா, F34ப்பா இது. இது ஒருத்தம் OnePlusல வந்து நாடு 2Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 10,000 இது. இது OnePlusல வந்து CE, OnePlus CE நாடு CEன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 8128 8,000 இது. இது MI 11 8,500.
இது வந்து விவோவில் வந்து 7500 7000 5G மொபைல். ஸோ இது நார்ஜோவில் வந்து 8500. இதில் எது விற்கும்னே எனக்கு தெரில. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு கெஸ் பண்ணி போட்டால் விற்கும், எல்லாம் இஷ்டத்துக்கு போட்டு விட்றானுங்க. நார்ஜோ இது என்ன மாடல்னே தெரில. 8500 இது கூட விற்கும். நார்ஜோ 50 ப்ரோ 6U128. இது வந்து பெரிய மாடல். OnePlus சாம்சங்கில் வந்து 25. இதெல்லாம் பார்த்தீங்க. சாம்சங் A73 வந்து கோடு உள்ளது, 2 கோடு இருக்குது, 6800. இது வந்து சாம்சங்கில் S21 அல்ட்ரா 12500. A52s 8000. OnePlusல வந்து 80. இது 9R 13000. OnePlusல நாடு CE 12256 10500. ஓப்போவில் வந்து ரெனோ 7 நினைக்கிறேன். ஆமாம், ஓப்போ ரெனோ 7 11000. கூகுள் பிக்சலில் 5 10500. OnePlus 9 ப்ரோ வந்து டச்சு சில இடங்களில் ஒர்க் ஆகாது, 11000. ஓப்போவில் வந்து அது என்ன மாடல்னே தெரியலையே, 7000 பஸ். அது OnePlus 7 ப்ரோ வந்து 11000, பேக் டோர் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி விவோவில் வந்து V23ன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலில் 6500, பேக் டோர் உடஞ்சிருக்கு, கிளாஸும் உடஞ்சிருக்கு. இது ஒன்று தான் நல்ல ஃபோனு. சாம்சங்கில் Note 10 Plus 16000, 12GB RAM 256. ஆல்ரெடி நம்ம போட்டோம். ஸோ எல்லாமே போட்டது தான், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் போடுறோமே தவிர அதுக்கு தான் இந்த ஸ்டாக் வீடியோவே. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்ச் லைட்டு ஒன்று 500 டார்ச் லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டார்ச் லைட்டு, இது 600 டார்ச் லைட்டு. மற்றபடி இந்த சேவர் வந்து பார்த்திங்கன்னா 700 இது. ஆனால் இருக்கிறதுலே இதுதான் நல்லா இருக்குன்னாங்க. இப்போ கடைசியாக இது தான் சூப்பராக இருக்குல்ல, எல்லாருமே சொல்கிறாங்கங்க. ரொம்ப உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. 700 4 பீஸ் தான் இருக்குது. இதில் ஒன்று தாங்க இருக்குது, எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ இது கூட ஒருத்தர் கேட்டாரே, வாங்க வரல. ஆனால் ஒன்று தான் இருக்குது, வேறு இல்லை. அதில் வேண்டாம், சின்னதில் வேணால் 4 இருக்குது. சரி பஸ் கிளம்புறோம். நாளைக்கு முடிஞ்சால் வேறு ஏதாவது மண்டே சந்திப்போம். இதோட என்னப்பா நாளைக்கு வர முடியாதுல்ல? ஆமாம், நாளைக்கெல்லாம் லீவு. மண்டே சந்திப்போம். தயவு செஞ்சு வந்துடாதீங்க. இங்கே எல்லாமே வந்து புரோக்கருங்க வந்து இப்போல்லாம் கொஞ்சம் கம்மி தான். அதாவது ஒரு காலத்துலலாம் வந்து புரோக்கருங்க வந்து பஜாரில் வந்து பயங்கர அநியாயம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இப்போல்லாம் கம்மி. இப்போ முந்தா நாள் கூட நீங்கள் பேப்பர் பார்த்துருப்பீங்க, தினத்தந்தியில். வழிப்பறி கொள்ள தானே ஒரு ஸ்டூடெண்ட்ஸை மடக்கி அவங்ககிட்ட இருக்கிற காசை பிடுங்கிட்டு விரட்டி விட்டானுங்க. அந்த பையன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். கரெக்டாக அவனுங்க 3 பேரையும் தூக்கிட்டு அதுவும் என்ன சொல்லி பிடிங்கிருக்கானுங்க, நாங்கள் ஸ்பெஷல் பார்ட்டி டிசி ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லி போலீஸ் நேமை வந்து இப்போ பயன்படுத்தியிருக்கானுங்க. நல்ல வேளை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்த பாரிஸ் கார்னரை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி இவ்வளோ பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த பஜார் தான். இந்த பஜார் மட்டும் இல்லைன்னா இங்கே காக்கா கூட நடமாட்டாது. எவனா ட்ரெயின்லேருந்து வர்றாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இரவும் பகலும் உங்களுக்காக சேவை செஞ்சிட்ருக்கோம், கடையை திறந்து. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு பொருளுங்கள் வாங்குங்க, வியாபாரம் பண்ணுங்கள்.